வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு சூப்பரான ஒரு பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கிங்களா? ஆமாங்க, ஜவ்வரிசி பாயாசம் தான் பண்ண போகிறோம். 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு ஜீனி எடுத்து 2 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கிறேன். குளிர் நேரத்தில் பாயாசம் சாப்பிடணும்னு தோணுதா? இதே போல் ஜவ்வரிசி பாயாசம் டக்குன்னு செய்து அசத்துங்க. வாங்க பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச நம்ம வந்து ஜவ்வரிசியை இதே போல் அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு நம்ம சேர்த்தோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். நம்ம ஊற வைக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கு தாங்க நம்ம வந்து ஊற வச்சு எடுக்கிறோம். இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்குது. ஒரு 3/4 பக்கம் வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு வெந்து வரட்டும். அடுத்து நம்ம பாயாசத்துக்கு தேவையான முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாகணும். எடுத்து வச்சுருக்கிற முந்திரி அதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தல நம்ம வந்து கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கிஸ்மிஸையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே போல் நல்லா உப்பி பால் சைஸில் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பால் சைஸ் வந்துடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இனி தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 2 கப்பு தண்ணியிலே ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்திருக்குது. நமக்கு வந்து பாயாசம் ரொம்ப கட்டியாக இருக்கிறத விட கொஞ்சமாக தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பக்குவத்தில் வந்திருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காவை ஜீனியில் சேர்த்து அடித்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் மீதி இருக்கிற ஜீனியை நம்ம வந்து முழுசாகவே அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியும் தான் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைனா இதே போல் லைட்டாக வந்து மிக்ஸில் அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஜீனியும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல கட்டியான தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு எடுத்து நான் அதோட சேர்க்குறேங்க. நம்ம வந்து வேறு எந்த மில்க் பவுடர் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நம்ம விட்டோன்னா ரொம்பவே சத்து. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் நம்ம அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த தேங்காய் பால் விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமானது. நமக்கு ஜவ்வரிசியும் சரி, நமக்கு வந்து தேங்காய் பாலும் சரி, ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு இதே போல் நீங்கள் செய்து கொடுங்க. ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான ஒரு பாயாசமாக இருக்கும். எந்த பாயாசம் நீங்கள் சட்னி வைக்கணும்னு யோசிச்சிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியானதுங்க. இதே போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.